என்னோடய சேனலுக்கு இன்னொரு லெவல் எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட்னா, ஹாய் நண்பாஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த பதிவு எதை பற்றினதுன்னா, என்னோடய சேனலுக்கு இன்னொரு லெவல் எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அது நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ராடக்ட். அதை நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனான்னு ஒரு சந்தேகத்திலேயே இருந்தேன். பட் அட்லாஸ்ட் நான் அந்த ப்ராடக்டை நான் வாங்கிட்டேன். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு என்னால் இப்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த ப்ராடக்டை நான் வாங்கணும்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு. இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். என்ன ப்ராடக்ட்னா, GoPro Hero 7 Black. இதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது புதுசு மாதிரியும் சொல்லலாம். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே வாங்கினேன்னா, இது நான் OLXில் ஒரு ஜென்யூனான செல்லர்கிட்ட இருந்தால் வாங்கினேன். ரொம்ப கைண்ட் பர்சன் அவர். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்த போது அதில் நிறைய என்னோடய கேமராவில் வின் நாய்ஸ் தான் அதிகமாக வந்துருந்தது. ஆக்சுவலாக என்னோடய பழைய ஆக்ஷன் கேமரா பார்த்திங்கன்னா அக்காசோ V50X. இது பட்ஜெட் செக்மெண்ட் கேமரா. வீடியோ செமையாக இருந்தது. பட் ஆனால் இதுக்கு எக்ஸ்டர்னல் மைக் இல்லை. பட்டு இதோட எக்ஸ்டர்னல் மைக் நான் ஆர்டர் பண்ணியிருந்த போது அப்போது ஸ்டாக் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோ நான் பஞ்சமுகி விநாயகர் வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். நிறைய பேர் ஃபஸ்ட் வீடியோலேருந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ட்ராவலில் வாய்ஸ் கரெக்டாக கேப்சர் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் இதுக்கு ஒரு மைக் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு. எடிட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் என்னோடய சிஸ்டம் ஸ்பீக்கர் இஷ்யூவாக இருக்குமோ என்னமோ நினச்சிட்டு நானும் போஸ்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாய்ஸ் சரியில்லை சொல்லிட்டு. அதனால் என்னோட முதல் முயற்சியாக நம்ம சேனலுக்கு இந்த GoPro Hero 7 Black இதை நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது யூஸ்டுனா ரேராக அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. 1 year 3 months யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த கேமரா மட்டும் இல்லை, இந்த கேமரா கூட இந்த ட்ரைபாட் இதுவும் GoPro தான். GoProவோடது தான் இதுவும் சேர்த்து தான் அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக கிட்டோடு கொடுத்தாரு. இது ஒன்று. அப்புறம் பண்டில், இதோட GoProவோட பண்டில் கேஸ் இதுவும் எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருக்காரு. இந்த கேமரா கூட 128 GB மெமரி கார்டும் இதில் இருக்குது. பட் ஆனால் இதில் எக்ஸ்டர்னல் மைக் இருந்தால் தான் கொஞ்சம் ஆடியோவும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கேமராவில் மவுண்ட் பண்ண போது நம்ம நார்மலாக வ்ளாகிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த வின் நாய்ஸ் தான் வரும். அதனால் இதுக்கும் எக்ஸ்டர்னல் மைக் வாங்கணும். ஆனால் எக்ஸ்டர்னல் மைக் டேரெக்டாக இதில் குத்த முடியாது. என்னோடய பழைய கேமராவில் டேரெக்டாக குத்தலாம். பட் ஆனால் இதுக்கு அடாப்டர் வேணும். அடாப்டர் குத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம மைக் இன்புட் பண்ண முடியும். இது வாங்கினோடனே கொஞ்சம் அலாசி ஆராய்ஞ்சிட்டேன். ரொம்ப கிளாரிட்டி செம்ம அடிப்பொலியாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது கிளாரிட்டி. இதோட மெயின் ஃபீச்சரே என்னென்னா ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே, இனி வர்ற வீடியோலாம் வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ் இனி வரப்போகிற வீடியோஸில் எந்த விதமான பேக்ரவுண்ட் நாய்ஸாக வராது. என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். அந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட டீட்டெயில் ரிவ்யூ
நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேமராவோட வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நான் வந்து அடுத்த ட்ராவலிங் கூடிய சீக்கிரம் போக போகிறேன். அதுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இதோட அதுக்கு முன்னாடியே வீடியோ கிளாரிட்டி அதெல்லாம் வந்து முடிஞ்சால் போகிறேன். அப்படி இல்லாட்டி ட்ராவலிங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கேமரா அடாப்டர், மைக் அடாப்டர் வாங்கணும். அதை வாங்கிட்டு நம்ம வர்ற வீடியோஸை வந்து வேறு லெவலில் வச்சு தரமாக செய்ய போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். இது ஒரு ட்ராவல் வீடியோ இல்லை. பாய்.